பரப்பப்பட்டு வரும் இந்த நியூஸ் கார்டினுடைய உண்மைத்தன்மை அறிய பிபிசி ஹிந்துவுடைய பக்கங்கள்லேருந்து சில செய்திகளை வாசித்து தான் இந்த முடிவை அறிய வேண்டி வந்தது. இந்த செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி, ஃபேக் நியூஸ். வாழ்த்துக்கள் நண்பர்களே, இது செய்திக்களம். நான் உங்கள் அமீர். இன்றைக்கி சமூக இணையதளங்களில் ஒரு நியூஸ் கார்டு வேகமாக பரவிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த அமைச்சரவையில் பங்கெடுப்பது சம்பந்தமான ஒரு நியூஸ் கார்டு. அது எச்சரிக்கிற மாதிரியும் ஒரு கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்குது. அந்த கார்டை நான் இதோட கடைசியில் இணைக்கிறேன் பாருங்கள். அதனுடைய நிஜத்தன்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இதனுடைய காணொலியின் நோக்கம். அது எடுத்த உடனே சொல்லிடுறேன் நான், அது முற்றிலும் போலியானது, ஃபேக் நியூஸ் கார்டு. தாராளமாக நீங்கள் அதை சொல்லிடலாம். அதனால் அதை பரப்பாதீங்க, அதை நம்பாதீங்க. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அப்படி எந்த ஒரு கடுமையான எச்சரிக்கையோ சேர்ந்தீங்கன்னா திரும்பி வரக்கூடாது அந்த நியூஸ் கார்டில் இருக்குது, அப்படி எந்த ஒரு செய்தியோ அவர் சொல்லலை, வாசகத்தையும் அவர் பயன்படுத்தலை. இது போலியானது. இப்போ நாம் இதோடைய அரசியல் பின்னணியை பற்றி ஆய்வு செய்தோன்னு சொன்னால், தவிகவுக்கு ஆதரவு தருவதற்கான காரணம் முதல்ல நம்ம முன்னால் நிற்கும். தமிழ்நாட்டில் தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கான முக்கியமான காரணங்கள், தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டுங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, இன்னும் விடுதலை சிறுத்தைங்கெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருக்குன்னு வெளியில் இருந்துட்டு, இந்த ஆதரவுக்கான நோக்கம் சம்மந்தமாக பார்க்க போனால் 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று மாநிலத்தில் மற்றொரு தேர்தலை எந்த காரணத்தை கொண்டும் திணிச்சிடக்கூடாது. 2வது காரணம், எந்த நிலையிலும் பெரும்பான்மை இல்லாமல் ஆளுநர் ஆட்சியோ அதாவது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது என்று தான் தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளினுடைய ஆதரவை தரும்படி மு.க. ஸ்டாலினுடைய அறிவுரையின்படி தான் இது செய்யப்பட்டதாக சட்டப்பேரவையிலேயே அதிகாரப்பூர்வமாக இது தெரிவிக்கப்பட்டது. இப்போ நடப்புக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சமூக நீதியின் அடிப்படையில் இயங்குகிற விசிகா, முஸ்லீம் லீக்கு, இந்த கட்சிகளை புதிய அமைச்சரவையில் அதிகார பகிர்வோடு சேர்த்துக்கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்து அழைப்பும் அனுப்பியிருக்கு. அழைப்பு சம்பந்தமாக விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன், இன்னும் முஸ்லீம் லீக்கு தலைமை தன்னுடைய கட்சி மூத்த உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை அறிவிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தன்னுடைய உரையில் பேசியது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நினைவு கூர்ந்தோம் சொன்னால், அது ஜனநாயக ரீதியான ஒரு விமர்சனமாக தான் பார்க்கப்படுது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற உடனே உதயநிதி ஸ்டாலின் சொன்ன விஷயங்கள், தற்போதைய தவிக அரசு 118 உறுப்பினர்களுடனும் பெரும்பான்மை பெறவில்லை என்று ஒரு கருத்தும், 65 விழுக்காடு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தவிகவுக்கு எதிராகவே வாக்களித்ததாகவும் இந்த 2 கருத்துக்களை முன்வைத்தார். இது ஜனநாயக கருத்தாகவே அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறாங்க. இந்த உரையினுடைய கூடவே சீனியர் பேட்ச் இந்த கருத்தை உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சொன்னார். அதாவது முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் என்பதால், நாம் ஒரே கல்லூரியாக இருந்தாலும் ஆட்சி என்ற ரீதியில் திமுக சீனியர் பேட்ச், எங்கள் அனுபவங்களை உங்களோட பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான ஒரு கருத்தை சட்டப்பேரவையில் முன்வைத்தார். முடிவாக நாம் பார்க்கணும்னு சொன்னால், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தவிக அரசுடன் அதிகார பகிர்வு ஆலோசனை நடத்தி வரும் நிலையில், அந்த ஆலோசனை சிதைக்கிற விதத்தில் சமூக வலைத்தளங்களில் திட்டமிட்டு பரப்பி வர்ற ஒரு சதியினுடைய ஒரு
செயல்பாடு தான் இந்த வதந்தி. உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சியினரை எச்சரித்து எந்த ஒரு அறிக்கையோ பேட்டியோ அளிக்கவில்லை. இது ஒரு போலி செய்தி, ஃபேக் நியூஸுகளை பரப்பாதீங்க.